ஐபிசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜிராம். தெற்கு ஆஸ்திரேலியாவில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் தொற்று பரவ தொடங்கியிருப்பதால் இன்று மாலை 6 மணி முதல் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில முதல்வர் ஸ்டீவன் மார்ஷல் தெரிவித்துள்ளார். இந்த பொது முடக்கமானது குறைந்தபட்சம் 7 நாட்களாவது நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவரும் மற்றும் ஹாலிஃபாக்ஸ் உணவகத்தில் உணவருந்திய ஒருவரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதி கொரோனா வைரஸ் வெளிப்படுவதற்கான வாய்ப்புள்ள தளமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சிட்னியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் வருகிற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் சிட்னி உடனான விமான போக்குவரத்தை இடைநிறுத்தம் செய்ய போவதாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்கும் பாலமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. குறிப்பாக இந்நிறுவனம் தினமும் சிட்னியிலிருந்து அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு விமானங்களை இயக்கி வந்தது. டெல்டா ஏர்லைன்ஸ் மற்றும் யுனைடெட் ஏர்லைன்ஸுடன் இணைந்தும் ஆஸ்திரேலியாவுக்கு விமானங்களை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இயக்கி வந்தது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அரசு குறைந்தபட்ச பயணிகள் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை அறிவித்ததன் பொருட்டும் மற்றும் சிட்னியில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கணக்கில் கொண்டும் பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள் செப்டம்பர் 1 முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை இடைநிறுத்தம் செய்யப்பட இருப்பதாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் தொற்றால் சர்வதேச எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டது. இதனால் மெல்பர்ன் விமான நிலையத்தில் கடந்த நிதியாண்டில் பயணம் செய்த பயணிகளின் எண்ணிக்கை 21 மில்லியனுக்கும் அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019-20 நிதியாண்டில் மெல்பர்ன் விமான நிலையத்தில் சர்வதேச விமான போக்குவரத்து 97%, உள்நாட்டு விமான போக்குவரத்து 69% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 40 வருடங்களுக்கு முன்பு பதிவான எண்ணிக்கை போன்று உள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் மீண்டும் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தொற்றால் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களில் வைரஸ் தொற்று பரவியதால் மாநிலங்களுக்கிடையேயான எல்லைகளும் மூடப்பட்டது. இதன் காரணமாக மக்கள் யாரும் வெளிநாட்டிற்கும் உள்ளூர் மாநிலங்களுக்கும் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இதுபோன்ற மிகப்பெரிய சரிவை மெல்பர்ன் விமான நிலையம் சந்தித்துள்ளதாக அவ்விமான நிலைய தலைமை நிர்வாக இயக்குநர் லயல் ஸ்ட்ராம்பி தெரிவித்துள்ளார். விக்டோரியாவில் பொது முடக்கம் நீட்டிக்கப்படுமா தளர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு நேற்று கொரோனா பரிசோதனை முடிவுகள் வைத்தே கூறப்படும் என்று தெரிவித்திருந்த அம்மாநில முதல்வர் டேனியல் ஆண்ட்ரூஸ் இன்று விக்டோரியாவில் 13 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மேலும் ஒரு வாரத்திற்கு பொது முடக்கத்தை நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த பொது முடக்கமானது இன்று முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 27ஆம் தேதி நள்ளிரவு 11:59 மணி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இன்று விக்டோரியாவில் 13 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதில் 9 பேர் ஏற்கனவே தனிமைப்படுத்துதலில் இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள் விக்டோரியாவில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செயல்படுத்தி வருகிறோம் என்று டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். ஜூலை 11க்கு பிறகு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்று 2வது முறையாக குறைந்தபட்ச கொரோனா வைரஸ் தொற்று எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. அதன்படி இன்று 78 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 21 பேருக்கு எப்படி கொரோனா வைரஸ் தொற்று பரவியது என்பது இதுவரை கண்டறிய முடியவில்லை என்றும் அதற்கான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிளாடஸ் பிரிஜிக்லியான் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா பரிசோதனை முடிவுகள் தாமதமாக வருகிறது என்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஆய்வகங்களில் அதிகப்படியான கொரோனா பரிசோதனைகளை செய்ய முடியவில்லை என்றும் இதன் காரணமாக தினமும் சரியான கொரோனா பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிட்னியில் நேற்று 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவ தொடங்கிய இன்று வரை 61 பேர் இப்பெண்ணுடன் சேர்த்து இறந்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
நேற்று மட்டும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 63,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உலகெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் மின்னஞ்சல் சேவையக மென்பொருள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்று. இந்த சைபர் தாக்குதலால் ஆஸ்திரேலியாவின் வணிகம் மற்றும் தனிநபர் தகவல் அனைத்தும் பாதிக்கப்பட்டது. உலகெங்கிலும் இந்த சைபர் தாக்குதலை சீன அரசுதான் செய்துள்ளது என்று அமெரிக்காவுடன் சேர்ந்து ஆஸ்திரேலியா இப்போது குற்றம் சாட்டியுள்ளது. சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பகுதியினர் இந்த சைபர் தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சீன அரசு நடத்திய இந்த சைபர் தாக்குதலால் ஆஸ்திரேலியாவின் தகவல்களை எளிதாக ஹேக்கர்கள் திருடுவதற்கு கதவை திறந்துவிட்டது போல் உள்ளதாக உள்துறை அமைச்சர் கேரன் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். இந்த சைபர் தாக்குதலால் ஆஸ்திரேலியாவின் தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் விவரங்கள் அனைத்தும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சைபர் தாக்குதல்களை ஆஸ்திரேலிய அரசும் கடந்த காலங்களில் ஈரான், சீனா, கொரியா, வடகொரியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் மீது நடத்தியுள்ளது என்றும், ஆனால் அவை அனைத்தும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி, ஆஸ்திரேலியாவின் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்டது என்றும், ஆனால் சைனா சாதாரணமாகவே இது போன்ற சைபர் தாக்குதல் நடத்துவது சரியான செயல் இல்லை என்றும் கேரன் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். UK, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய ஆஸ்திரேலியாவின் கூட்டு நாடுகளும் சேர்ந்து சைனாவின் இந்த சைபர் தாக்குதலை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. இது மாதிரியான குற்ற செயலை சைனா தொடர்ந்து செய்வதை ஆஸ்திரேலிய அரசு அனுமதிக்க முடியாது என்றும், இது போன்ற தாக்குதலால் ஆஸ்திரேலியாவின் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த செயலுக்காக சைனாவை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் அருகில் இருக்கும் சிறிய நாடான பாப்புவா நியூகினி தீவு நாட்டிற்கு தடுப்பூசிகளை வழங்குவதன் பொருட்டு பசிபிக் பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீன அரசு முயற்சி மேற்கொள்வதாக ஆஸ்திரேலிய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்கும் சிறிய தீவு நாடு பாப்புவா நியூகினி பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த தீவில் மொத்தம் 14 சிறு சிறு தீவுகள் இருப்பதாகவும், இதில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. சமீப காலமாக அப்பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருகிறது. இதுவரை அங்கு 17,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 179 பேர் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பப்புவா நியூகினிக்கு உதவும் வகையில் சீன அரசு களமிறங்கியுள்ளது. பப்புவா நியூகினியில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் பொருட்டு சீன அரசு தனது நாட்டு தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசியை அத்தீவு மக்களுக்கு வழங்கியுள்ளது. இதை ஆஸ்திரேலிய அரசு வன்மையாக கண்டித்துள்ளது. சீன அரசு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கும் இந்த தீவுகளுக்கு உதவும் பொருட்டு அமெரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் இடையில் உள்ள பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தனது அதிகாரத்தை வளப்படுத்தி சர்வ வல்லமை பொருந்திய நாடாக உருவு எடுப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறது என்று ஆஸ்திரேலிய அரசு சீன அரசை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பாப்புவா நியூகினி தீவு பகுதியுடன் ஆஸ்திரேலிய அரசு மிகப்பெரிய நல்லுறவை கொண்டிருக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக சீன அரசு வரவேண்டிய அவசியம் என்ன என்றும், இதன் மூலம் சீன அரசு உலக நாடுகளை ஆதிக்கம் செலுத்த இத்தீவுகளை பயன்படுத்த விரும்புகிறது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியில் இப்போது சைனாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் அரசியல் போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அரசும் பப்புவா நியூகினி தீவுகளுக்கு தடுப்பூசியை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. அதன்படி இதுவரை 6 லட்சம் தடுப்பூசிகளை ஆஸ்திரேலிய அரசு பப்புவா நியூகினிக்கு வழங்கி உள்ளது என்றும், இன்னும் 15 மில்லியன் தடுப்பூசிகளை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி போட்டியில் இதுவரை 3 லட்சம் தடுப்பூசியை மட்டுமே சீனா வழங்கியுள்ளது. சீன அரசின் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஆஸ்திரேலிய அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் பொருட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.